24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த ட்ரூத் அப்படிங்கிற சூப்பரான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 1998 வந்திருக்கு. மம்முட்டி தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு கூட்டத்துல வச்சு சிஎம் கொலை செய்ய போறாரு. போலீஸ் குற்றவாளின்னு ஒரு ஃபேமிலியை அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்து இந்த கேஸை விசாரிக்க ஹீரோ வராரு. இந்த கேஸை துப்பறிஞ்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே 2-3 பேர் சேர்ந்து ஒரு ஜோசியரை பார்க்க அவரோட வீட்டுக்கு வராங்க. அப்ப வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வராங்க. ஜோசியரை பார்க்கணும்னு சொல்ல அவங்கள உள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஜோசியரும் அவங்க கிட்ட என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. கோவில் இருக்க நகையெல்லாம் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, அவங்கள கண்டுபிடிக்க நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க. சரி, நீங்க யாருன்னு கேக்குறாரு. வந்தவங்கள லீடர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. நான் தான் கோவிலோட தர்மகர்த்தான்னு சொல்றாரு. பொய் சொல்லாதீங்க, நீங்க எல்லாம் போலீஸ் தானேன்னு சொல்றாரு. ஆமா, நாங்கெல்லாம் போலீஸ் தான், நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேக்குறாரு. என்னோட குரு நிழல வச்சே யாருன்னு கண்டுபிடிச்சிருவாரு, அவர்கிட்ட பொய் சொல்லாதீங்கன்னு ஜோசியரோட அசிஸ்டன்ட்டும் சொல்றாரு. நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான், கோவில் இருந்த நகை திருடு போயிடுச்சு, எவ்வளவோ ட்ரை பண்ணியும் நகையை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் உங்களை கேள்விப்பட்டு இங்க வந்தோம். போலீஸா வர வேணாம்னு நினைச்சுதான் இந்த கெட்டப்ல வந்தோம்னு சொல்றாரு. இப்ப ஜோசியரும் சரி 108க்குள்ள ஒரு நம்பரை சொல்லுங்கன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் 78ன்னு சொல்றாரு. இப்ப ஜோசியரும் யோசிச்சு பார்த்துட்டு தண்ணி சம்பந்தப்பட்ட இடத்துல போய் தேடி பாருங்க, கண்டிப்பா ஏதாவது துப்பு கிடைக்கும்னு சொல்றாரு. அடுத்து போலீஸ் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற குளம், ஆறு, ஏரி எல்லா இடத்தையும் தேடி பாக்குறாங்க. அப்ப கோவிலோட சுவத்தை உடைக்க பயன்படுத்தின ஒரு கடப்பாறையை கண்டுபிடிக்கிறாங்க. இதுல இருந்த கைரேகையை வச்சு போலீஸ் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல சிஎம் காமிக்கிறாங்க. அவரும் முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாத்துலயும் சைன் போட்டுட்டு இருக்காரு. அடுத்து கட்சியோட மீட்டிங் நடக்குது. அங்க அடுத்த கட்ட தலைவராக இருக்கிற குமரனும் கட்சியை சேர்ந்த சில பேரும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சிஎம் மேல கடுப்பா இருக்காங்க. நம்மாலதான் அவர் சிஎம்ஏ ஆனாரு, ஆனா கட்சி மீட்டிங்க்கு வர மாட்டேங்கிறாரு, வேலைதான் முக்கியம்னு அங்கேயே உட்கார்ந்துருக்காருன்னு பேசிக்கிறாங்க. இப்ப டேவிட்ங்கிற முன்னாள் மினிஸ்டர் சிஎம் பார்க்க வராரு. இவர் இதே ஆட்சியில தான் மினிஸ்டரா இருந்திருப்பாரு. இவர் ஊழல் பண்ணிருக்காருன்னு கேஸ் நடந்துட்டு இருக்கும். சிஎம் தான் இவரை ராஜினாமா பண்ண சொல்லியிருப்பாரு. இவரும் ராஜினாமா பண்ணிட்டு ஊழல் வழக்குல நிரபராதின்னு வெளியே வந்துடுறாரு. நீங்க சொல்லிதான் நான் ராஜினாமா பண்ணேன், மறுபடியும் எனக்கு மினிஸ்டர் பதவி வேணும்னு சொல்றாரு. சிஎம்மும் சரின்னு சொல்ற மாதிரி லைட்டா சிரிக்கிறாரு. அடுத்து ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல மினிஸ்டர்ஸ், போலீஸ் உயர் அதிகாரிகள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. மினிஸ்டர் நிறைய பேர் ஊழல் பண்ணிருக்காங்க, அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்க போறேன்னு சிஎம் பேசுறாரு. இப்ப குமரனும் கட்சியை சேர்ந்த சிலரும் சிஎம் பார்க்க வராங்க. சிஎம்மும் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, நம்ம கட்சியை சேர்ந்தவங்க மேல நடவடிக்கை எடுக்க போறதா சொல்லிருக்கீங்க, அவங்க கொடுக்குற பணத்தினாலதான் நம்ம கட்சியே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஊழல் பண்ணியிருந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றாரு. அதனால குமரனும் கடுப்பாகி அங்கிருந்து கிளம்பி போறாரு. அடுத்த சீன்ல சிஎம் ஒரு மீட்டிங்காக கிளம்பி போறாரு. இடையில ட்ரெயின் வர போறதுனால எல்லாரும் கொஞ்ச நேரம் நிக்கிறாங்க. அப்ப ஜோசியரும் அசிஸ்டன்ட்டும் அங்க வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு சிஎம்மோட பிஏ பேசுறாரு. அதுக்கப்புறம் சிஎம்மும் பார்த்து பேசுறாரு. வரப்போற எலெக்ஷன்ல சிஎம் ஜெயிப்பாரான்னு பிஏ கேக்குறாரு. ஆனா ஜோசியரோட மனசுக்குள்ள ஏதோ படுது. சகுனமும் சரியில்லாம இருக்கனால சிஎம்முக்கு ஏதோ நடக்க போறதா ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அடுத்த சீன்ல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு கண்ணாடி போட்ட நபரை பார்க்க வந்திருக்காங்க. அவனுக்கு பணம், போதை மருந்து எல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப அவன் தயார் பண்ணி வச்சிருந்த வெடிகுண்டை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இது சிஎம் பேசுற மேடையில பிக்ஸ் ஆயிருக்கும், யாருனாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கான ரிமோட் ஒரு கேமராவில பிக்ஸ் ஆயிருக்கும். நீங்க சாதாரணமா போட்டோ எடுக்கும்போது அந்த வெடிகுண்டு வெடிக்கும், யாருக்கும் உங்க மேல சந்தேகம் வராதுன்னு சொல்றான். அடுத்த சீன்ல சிஎம் கலந்துக்கிற மீட்டிங்கை காமிக்கிறாங்க. அங்க ஐஜியும் வந்திருக்காரு. ஐஜி டிஎஸ்பி ஜானை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மிரட்டல் போன் கால் வந்துச்சு, சிஎம் கொலை பண்ண போறதா ஒரு பொண்ணு பேசினா, அதனால கவனமா இருக்கணும், சிஎம் கூடயே இருந்து அவரை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல சிஎம் பேச ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு பக்கத்துல ஜானும் பாதுகாப்பா நிக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு பத்திரிகையாளர் மாதிரி உள்ள வந்திருக்காங்க. ஸ்டார்டிங் சீன்ல காமிச்ச அந்த இன்ஸ்பெக்டர் காமிக்கிறாங்க. அவரும் எல்லாரோட ஐடியும் செக் பண்றாரு. இப்ப அந்த பொண்ணு தன்னோட ஐடியை காமிக்கிறாங்க. அவரு ஒரு மாதிரி பார்த்துட்டு திருப்பி அதை கொடுத்துறாரு. இப்ப கண்ணாடி போட்ட அந்த நபரு பவர் ஆஃப் பண்றான். இப்ப கரெக்டா அந்த பொண்ணு சிஎம் பார்த்து போட்டோ எடுக்கிறாங்க. அப்ப பயங்கரமா வெடிகுண்டு வெடிக்குது. இந்த சம்பவத்துல சிஎம் அங்கேயே இறந்து போறாரு. அதே மாதிரி அங்க ஸ்டேஜ்ல இருந்த டிஎஸ்பி ஜானும் இறந்து போயிறாரு. அடுத்த சீன்ல இந்த கேஸை விசாரிக்க ஒரு லேடி எஸ்பி வராங்க. இவங்களோட பேர் மீனா நம்பியாருங்கிறது. இவங்களும் அந்த இடத்துக்கு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கிறத பாக்குறாங்க. நேத்து வந்தவங்க இந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்டு தெரியாம கேமராவை கீழே விட்டுட்டு போனதா நினைக்கிறாங்க. அடுத்து எஸ்பியும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க எல்லாம் அங்க கிடைச்ச தடயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. இது எந்த மாதிரி வெடிகுண்டுன்னு எஸ்பியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் என்ன சொல்றாருன்னா, மீட்டிங்ல ஒரு பொண்ணு ஒரு பத்திரிகை பேர்ல தன்னோட ஐடியா காமிச்சாங்க. அது ஒரு மும்பையை சேர்ந்த பத்திரிகை நிறுவனம். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணு மேல கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. விசாரிச்சு பார்க்கும்போது மும்பைல அந்த மாதிரி பத்திரிகை நிறுவனம் இல்லைன்னு தெரிய வந்துச்சு.
ஒருவேளை இந்த பொண்ணு அந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. நீங்க சொல்ற பொண்ணு இந்த பொண்ணான்னு எஸ்பி ஒரு போட்டோவை இன்ஸ்பெக்டர்கிட்ட காமிக்கிறாங்க. இப்ப அவரும் பார்த்துட்டு ஆமா மேடம் இதே பொண்ணுதான், இந்த பொண்ணோட போட்டோ உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாரு. சம்பவம் நடந்த இடத்துல ஒரு கேமரா கிடைச்சதுல அதுலதான் இந்த போட்டோ கிடைச்சதுன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கா, இந்த பொண்ணு கொலையாளினா பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு கேக்குறாங்க. கண்டிப்பா இதை பத்தி விசாரிக்கிறேன்னு இன்ஸ்பெக்டர்னு சொல்றாரு. இப்ப எஸ்பி என்ன சொல்றாங்கன்னா உடனே பிரஸ் மீடியா எல்லாத்தையும் இங்க வர வைங்கன்னு சொல்றாங்க. எதுக்கு மேடம், நம்ம தான் எதுவுமே கண்டுபிடிக்கலன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு வேகமா செயல்படுறாங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அதுக்காகத்தான் வர சொல்றேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் கடுப்பாகிறாரு. அடுத்த சீன்ல போலீஸ் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட இந்த போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணுக்கு பக்கத்துல இருக்க பொண்ணை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு என் வீட்டு மொட்டை மாடியில தங்கியிருந்தாங்க, அதை தவிர இந்த பொண்ணை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. இப்ப எஸ்பி அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு வீட்டை வாடகைக்கு விட்டதுனால இவங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு நினைச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்து 5-6 மாசம் போகுது. எஸ்பினால அந்த வெடிகுண்டு வச்ச பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. ஆனா இவங்க அரெஸ்ட் பண்ண குடும்பத்தை மட்டும் ஒவ்வொரு தடவையும் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப அந்த குடும்பத்தை சேர்ந்த பெரியவரும் ஜட்ஜு கிட்ட என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, வாடகைக்கு விட்ட ஒரே காரணத்தினாலதான் நாங்க தினமும் செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு விசாரணை எதுவும் செய்யாம எங்களை தூக்குல போட்டுருங்கன்னு சொல்றாரு. இப்ப ஜட்ஜும் தனியா மீட்டிங் போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. 6 மாசம் ஆச்சு, குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸை விசாரிக்க டெல்லியில இருந்து ஸ்பெஷல் டீம் வராங்க, அவங்க கிட்ட இந்த கேஸை கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவை காமிக்கிறாங்க. இவர் தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோட ஹெட். இவரோட பேர் பரத். இன்ஸ்பெக்டர் தான் ஹீரோவை பிக்கப் பண்ண வந்திருக்காரு. இந்த கேஸை பத்தி இவருக்கு கொஞ்சம் நல்லா தெரியும்னால ஹீரோட டீம்ல இவரும் ஜாயின் பண்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ வீட்டுக்கு வராரு. ஜோசியர் தான் ஹீரோட அப்பாவா இருப்பாரு. ஹீரோவை பார்த்து தங்கச்சியும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. ஹீரோட டீம்ல அவருக்கு அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு இருக்காங்க, இவங்க பேர் திவ்யாங்கிறது. இவங்க டீம்ல 4 பேர் இருக்காங்க. அடுத்து இன்ஸ்பெக்டரும் ஹீரோவும் ஐஜியை பார்க்க வரும்போது லிப்ட்ல எஸ்பியும் ஏறாங்க. இப்ப எஸ்பியும் இன்ஸ்பெக்டரை பார்த்து உங்க ஸ்பெஷல் டீம் இங்க வந்து என்ன கிழிக்க போறாங்கன்னு நக்கலா பேசுறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோவும் அமைதியா இருக்காரு. அடுத்து ஐஜியை மீட் பண்ணி இந்த கேஸை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. சிஎம் கொலை பண்ண போறதா ஐஜி கிட்ட ஒருத்தவங்க பேசிருப்பாங்கல்ல, அவங்க ஆனா பொண்ணான்னு ஹீரோ கேக்குறாரு. ஐஜியும் பொண்ணுதான் சொல்றாரு. கண்டிப்பா சிஎம் கொலை பண்ண போறவங்க தனியால பண்ண முடியாது, இல்ல ஒரு குரூப்பா சேர்ந்துதான் இந்த வேலையை பார்த்திருக்கணும். இந்த சம்பவம் பண்ணவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஒத்திகை பார்த்திருக்கணும். அதனால இதுக்கு முன்னாடி சிஎம் கலந்துகிட்ட மீட்டிங், ஃபங்க்ஷன்ல இருக்கிற போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் வேணும்னு சொல்றாரு. அடுத்து ஐஜி எஸ்பியை ஹீரோவுக்கு அறிமுகப்படுத்துறாரு. எஸ்பி ஹீரோவை பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஏன்னா லிப்ட்ல இவங்கள சொல்லிதான் கிண்டல் பண்ணிருப்பாங்க. இப்ப ஹீரோவும் அவங்க கிட்ட வந்து மேடம் சும்மா வாயிலே பேசக்கூடாது, செயல்ல காட்டணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. வெளியில ஒரு லேடியும் அவங்க பொண்ணு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அவங்கள பார்த்து நலம் விசாரிக்கிறாரு. ஹீரோவும் யாருன்னு கேட்க சிஎம் கூட இறந்து போன டிஎஸ்பி ஜானோட ஒய்ஃபும் பொண்ணுன்னு சொல்றாரு. அவரும் அன்னைக்கு நடந்த சம்பவத்துல தான் இறந்து போனதா சொல்றாரு. அடுத்து ஹீரோ கார் கிட்ட போகும்போது கார் பயங்கரமா வெடிக்குது. இதனால ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் அதிர்ச்சி ஆறாங்க. யார் இதை பண்ணதுன்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப ஐஜியும் ஹீரோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த கேஸ்னால உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த கேஸை விட்டு விளையிருங்க, நான் வேணா வேற ஆபீசர் வச்சு இந்த கேஸை பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, குற்றவாளி நம்மளை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கான், கண்டிப்பா அவனை பிடிப்பேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ டீம் கிட்ட பேசுறாரு. சிஎம் கொலை பண்றதுக்கு மோட்டிவ் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். சரி, இந்த கேஸ் சம்பந்தமான ஃபைல அங்கிருந்து வாங்கிட்டீங்களான்னு கேக்குறாரு. எங்க சார் வாங்குறது, ஃபைல கேட்டா ஏதாவது காரணம் சொல்லி தர மாட்டேங்கிறாங்கன்னு இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. அடுத்து ஹீரோ குமரன் கிட்டையும் கட்சிக்காரங்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா தீவிரவாதிகள் தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு குமரனும் சொல்றாரு. எதை வச்சு இப்படி சொல்றீங்கன்னு ஹீரோவும் கேக்குறாரு. வெடிகுண்டு வச்சு கொலை பண்றதெல்லாம் தீவிரவாதிகள் தான் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோட அசிஸ்டன்ட் திவ்யா ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. அங்க யாரோ 2 பேர் இவங்க கிட்ட நெருங்கி வராங்க. இப்ப திவ்யாவும் அவங்கள தள்ளி விட்டுட்டு வேகமா உள்ள வந்து ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. அடுத்து ரூமை விட்டு வேகமா வெளியே ஓடி வராங்க. அந்த 2 பேரும் விடாம இவங்களை துரத்திட்டு வராங்க. ஒரு இடத்துல வச்சு திவ்யாவை பிடிக்கும் போது கரெக்டா ஹீரோ அங்க வந்துடுறாரு. ஹீரோ அவங்க கூட பயங்கரமா சண்டை போறாரு. ஒரு கட்டத்துல 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இதனால ஹீரோ திவ்யாவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தங்க வைக்கிறாரு. இன்னும் அந்த கேஸ் ஃபைல் வரல. இதனால ஹீரோ கோமா போய் எஸ்பி கிட்ட பேசுறாரு. வேற வழி இல்லாம அவங்களும் அந்த கேஸ் ஃபைல கொடுத்துறாங்க. இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது, அங்க எல்லாரும் இருக்காங்க. இப்ப ஹீரோவும் எஸ்பி கிட்ட இந்த போட்டோ எப்படி கிடைச்சதுன்னு கேக்குறாரு. சம்பவம் நடந்த இடத்துல கிடைச்ச கேமரா மூலமா தான் எங்களுக்கு இந்த போட்டோ கிடைச்சது, அது மூலமா தான் கொலையாளி அந்த பொண்ணுன்னு கண்டுபிடிச்சோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கேமரா காணலைன்னு சொல்லி யாராவது புகார் கொடுத்தாங்களான்னு கேக்குறாரு. அப்படி யாரும் கொடுக்கலன்னு எஸ்பியும் சொல்றாங்க. இந்த ஆதாரம் உண்மையா இல்லையான்னு கேட்க உங்களுக்கு தான் மூளை அதிகமா இருக்குல்ல, நீங்களே கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு எஸ்பி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த கொலை பண்ண பொண்ணு தான் வேணும்னே கேமரா விட்டுட்டு போயிருக்காங்க, ஏன்னா கேஸ வேற மாதிரி திசை திருப்பத்தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோ சிஎம்மோட பிஏ கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சிஎம் இறந்து போனதுனால எல்லாருமே சோகமா இருந்தாங்க, ஆனா 4 பேர் மட்டும் ஹோட்டல்ல ரூம் போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க.
ஏன்னா யாரு ஊழல் பண்ணியிருந்தாலும் சிஎம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க போறதா சொல்லியிருந்தாரு. இந்த 4 பேர் தான் நிறைய ஊழல் பண்ணியிருந்தாங்க, இவங்க மேலேயும் எனக்கு டவுட் இருக்குன்னு சொல்றாரு. இந்த 4 பேர்ல முக்கியமான ஒருத்தர் மாதவன் நம்பியாருங்கிறது. இவர் எஸ்பியோட மாமா தான். இவரை எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல. அதனால ஹீரோவோட டீம் எஸ்பியோட வீட்டுக்கு வராங்க. எஸ்பியும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல என்கிட்ட வாரண்ட் இருக்குன்னு ஹீரோவும் சொல்றாரு. இப்ப ஹீரோட டீம் வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க. எங்க தேடியும் அவரை காணோம். எஸ்பியும் கடுப்பாயி என்னோட மாமா எங்க இருந்தாலும் நானே கண்டுபிடிச்சு கூட்டு வரேன்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல எஸ்பியும் மாமாவை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோட ஆபீஸ்க்கு வராங்க. ஹீரோவும் அவங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்றாரு. இப்ப அந்த 4 பேரையும் ஹீரோட டீம் தனித்தனியா விசாரிக்கிறாங்க. முக்கியமா மாதவன் நம்பியார்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் என்ன சொல்றாருன்னா, நாங்க 4 பேரும் சேர்ந்து 50 லட்ச ரூபாய் ரெடி பண்ணோம். ஏன்னா முன்னாள் மினிஸ்டரும் இப்ப எம்எல்ஏவா இருக்கிற டேவிட் தான் பணம் கேட்டிருந்தாரு. நடக்க போற எலெக்ஷன்ல நானே சிஎம் தோக்கடிக்க போறதா சொன்னாரு. அதுக்காகத்தான் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தோம்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ டேவிட்டை பார்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் பணம் வாங்கினதை ஒத்துக்கிறாரு. நான் அவங்க கிட்ட போய் சொல்லி தான் பணம் வாங்கினேன். சிஎம் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு, அவரை ஒன்னும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அந்த பணத்தை வச்சு கட்சியோட ஆபீஸ கட்டலாம்னு முடிவு பண்ணேன். அதனாலதான் அவங்க கிட்ட போய் சொல்லி பணம் வாங்கினேன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ அந்த போட்டோவையே பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோக்கு ஏதோ தோணுது. உடனே சிஎம் கொலை பண்ண அந்த பொண்ணு தங்கியிருந்த வீட்டுல இருக்க கைரகையெல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாரு. ஹீரோ அதெல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப ஒரு பொண்ணோட கைரகையும் ஒரு பையனோட கைரகையும் இருக்கு. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த வீட்டுக்கார பொண்ணு கீ வீட்டுல இருந்தா இந்த பொண்ணோட கைரகையும் மே வீட்டுல தங்கியிருந்த பொண்ணோட கைரகையும் ஒன்னான்னு செக் பண்ண சொல்றாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா மேட்ச் ஆகுது. அப்படின்னா மே வீட்டுல தங்கியிருந்தது பொண்ணு கிடையாது, பையன் தான். பொண்ணு மாதிரி வேஷம் போட்டிருக்கான். அதனால நம்ம தேட வேண்டியது ஒரு பையன்னு சொல்றாரு. அந்த போட்டோவை ஒரு பையன் மாதிரி மாத்தி பாக்குறாங்க. இப்ப அந்த போட்டோவை எல்லா இடத்துக்கும் அனுப்பி தேடி பாக்குறாங்க. ஆனா அவனை கண்டுபிடிக்க முடியல. இப்ப ஹீரோ இவனை கண்டுபிடிக்க ஒரு ஐடியா சொல்றாரு. அது என்னதுன்னா, இவனோட போட்டோவை பிரஸ் மீடியான்னு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலின்னு போட சொல்றாரு. அடுத்து இவனோட போட்டோவை பேப்பர்ல பார்த்துட்டு ஒரு பெரியவர் அந்த நியூஸ் பேப்பர் ஆபீஸ்க்கு லெட்டர் எழுதுறாரு. அவன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். இந்த மாதிரி தப்பான நியூஸை போடாதீங்கன்னு எழுதியிருக்காரு. இந்த தகவல் கிடைச்ச உடனே ஹீரோட டீம் அந்த பெரியவரை பார்க்க வராங்க. பத்திரிகையிலிருந்து வந்திருக்குதா சொல்லி அறிமுகமாக்கிறாங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் வந்தோம். இந்த மாதிரி விளம்பரம் கொடுங்கன்னு ஒருத்தர் பணம் கொடுத்துட்டு போனாரு, அதுக்காகத்தான் இப்படி போட்டோம். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு. இந்த பையன் யாரு, உங்க பையனான்னு கேக்குறாரு. இவன் என் பையன் கிடையாது, என் பையனோட ஃப்ரெண்டு. இவன் பேர் போஸ்ன்னு சொல்றாரு. என் பையன் வெளியூர்ல தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு தடவை ஊருக்கு வரும்போது இவனை கூட்டிட்டு வந்தான். நீங்க வேணா என் பையனை விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லி பையனோட அட்ரஸ கொடுக்குறாரு. அடுத்த சீன்ல ஹீரோட டீம் அந்த இடத்துக்கு போய் தேடி பாக்குறாங்க. ஆனா அந்த பெரியவரோட பையன் அங்க இல்ல, ரூமை காலி பண்ணிட்டு போயிருக்கான். இப்ப திவ்யா ஒரு லெட்டரை கண்டுபிடிக்கிறாங்க. அது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கு. அதுல என்ன இருக்குதுன்னா, ஒரு பையன் மனநிலை பாதிக்கப்பட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனோட பாக்கெட்ல இந்த வீட்டு அட்ரஸ் கிடைச்சது. அதனால இந்த பையனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இதை பார்த்தா கண்டிப்பா இங்க வாங்கன்னு போலீஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோட டீம் அந்த பையனை பார்க்க வராங்க. இவன் யாருன்னா, வெடிகுண்டு தயாரிச்சு கொடுத்த அந்த கண்ணாடி போட்ட நபர் தான். இவனே பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இவங்கிட்ட எப்படி விசாரிக்கிறதுன்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. அன்னைக்கு நைட் அவன் அமைதியா உட்கார்ந்துருக்கான். இப்ப திவ்யா மெதுவா அவங்கிட்ட போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் போஸை பார்த்துட்டு தான் வந்தேன், நம்ம 2 பேரும் அங்க போகலாமான்னு கேக்குறாங்க. எப்படி வர முடியும்னு கேட்க திவ்யா சாவி எடுத்து காமிக்கிறாங்க. சரி நான் வர்றேன்னு சொல்றான். அப்ப ஹீரோட டீம் அங்க வந்து ரொம்ப நடிக்காதன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறாங்க. இப்ப அவங்கிட்ட போஸ் எங்கன்னு கேக்குறாங்க. அவனும் போஸ் தங்கியிருக்கிற இடத்த சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோட டீம் அந்த இடத்துக்கு போய் தேடி பாக்குறாங்க. ஆனா இவங்க வர்றதுக்கு முன்னாடியே போஸை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் வந்து பழைய போட்டோவெல்லாம் கொடுக்குறாரு. சிஎம் கலந்துகிட்ட ஃபங்க்ஷன்ல எடுத்தது இப்பதான் கிடைச்சதுன்னு சொல்றாரு. குற்றவாளி இறந்து போயிட்டான், இந்த போட்டோவை வச்சு என்ன பண்றதுன்னு ஹீரோவும் பேசிக்கிட்டே அந்த போட்டோவெல்லாம் பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது சிஎம் கொலை செய்யப்படுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதுல பொண்ணு வேஷம் போட்டு அந்த கொலைகாரனும் வந்திருக்கான். அப்ப ஏன் இந்த மீட்டிங்ல வச்சு சிஎம் கொலை பண்ணலன்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. இதே கேள்விய கண்ணாடி போட்ட நபர்கிட்ட கேக்குறாங்க. போஸோட திட்டம் சிஎம் கூட இன்னொருத்தரையும் சேர்த்து கொலை பண்றதான். ஆனா அன்னைக்கு நடந்த மீட்டிங்ல அவர் வரலன்னு சொல்றான். சரி அந்த இன்னொரு ஆள் யாருன்னு கேட்க, அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, போஸுக்கு தான் தெரியும் சொல்றான். அடுத்த சீன்ல 2 போலீஸ் ஹீரோட வீட்டுக்கு வந்து ஹீரோவை சுட பாக்குறாங்க. ஆனா ஹீரோ அதை தடுத்து அவங்க கூட பயங்கரமா சண்டை போறாரு. ஒரு கட்டத்துல அவங்க தப்பிச்சு போகும்போது ஹீரோ ஒரு ஆளை மட்டும் பிடிச்சிடாரு. இப்ப ஹீரோ அவங்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. என் ஃப்ரெண்டு போஸை நீங்க தானே கொலை பண்ணீங்க, அதனாலதான் பழி வாங்க வந்தேன்னு சொல்றான். இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, 4-5 போட்டோவை டேபிள்ல வைக்கிறாரு. இங்க இருக்கிற போட்டோவில் போஸ் யாருன்னு கேக்குறாரு. அவனும் அதை பார்த்துட்டு முடிக்கிறான். போஸோட ஃப்ரெண்டுன்னு சொன்ன, ஏன் இப்படி தயங்குற, நீ பொய் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு பயங்கரமா அடிக்கிறாங்க. அவனும் ஏதோ ஒரு உண்மையை சொல்றான். அடுத்த சீன்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அங்க முக்கியமானவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஹீரோட டீம் உள்ள வராங்க. இப்ப ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்ற விஷயத்த உங்களால நம்பவே முடியாது. இந்த கொலை சிஎம் கொலை பண்றதுக்காக நடக்கவே இல்லை. இவங்க கொலை பண்ண நினைச்சதே வேற ஆள் தான். சிஎம்ஐயும் சேர்த்து கொலை பண்ணா இந்த கேஸோட பாதை மாறிடும். கண்டிப்பா கொலையாளியை கண்டுபிடிக்க முடியாது.
அதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க. அவங்க கொலை பண்ண நினைச்சால் வேற யாரும் இல்ல, டிஎஸ்பி ஜான் தான் சொல்றாரு. இதை கேட்டுட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஜான் ஒரு கேஸை விசாரிச்சுட்டு இருந்தாரு. அது என்னதுன்னா, முன்னாள் மினிஸ்டர் ஒருத்தர் ஒரு வெடிமருந்து ஃபேக்டரி நடத்திட்டு இருந்தாரு. அதுல பட்டாசு தவிர கள்ளத்தனமா வெடிகுண்டு தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மூலமா நிறைய பணம் சம்பாதிச்சாங்க. இந்த விஷயத்த ஜான் கண்டுபிடிச்சு அதை கைப்பட எழுதி வச்சிருக்காரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் இது பெரிய பிரச்சனையாயிரும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த முன்னாள் மினிஸ்டர் வேற யாரும் இல்ல, டேவிட் தான் சொல்றாரு. இப்ப டேவிட்டும் அப்படி எதுவும் நான் பண்ணலன்னு சொல்றாரு. நீங்க அனுப்புனால் எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வராங்க. அவனை பார்த்ததும் டேவிட் அமைதியாயிராரு. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இதுக்கெல்லாம் பிளான் போட்ட மாஸ்டர் மைண்டோட ஆள் வேற யாரும் இல்ல, ஐஜி தான் சொல்றாரு. இதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. இப்ப ஐஜியும் ஹீரோ கிட்ட நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்றாரு. டேவிட் கூட இன்னொருத்தர் பார்ட்னர் இருந்தாரு. அவர் வேற யாரும் இல்ல, ஐஜி தான். இப்ப ஐஜியும் ஹீரோ கிட்ட உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறாரு. அன்னைக்கு சிஎம் கொலை பண்ண போறதா உங்களுக்கு போன் கால் வந்துச்சுல, அது போய் உண்மையிலே அப்படி ஒரு போன் வரவே இல்லை. அப்படி வந்ததா சொல்லி சிஎம்க்கு பக்கத்துல ஜானை நிக்க சொல்லிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம 2 நாளைக்கு முன்னாடி சிஎம் கலந்துக்கிற மீட்டிங்ல ஜான் வர மாதிரி இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல அவரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஜானால வர முடியல. இல்லைன்னா அன்னைக்கே இந்த சம்பவம் நடந்திருக்கும். இப்ப ஹீரோ ஒரு டைரியை எடுத்து காமிக்கிறாரு. இதை பார்த்ததும் ஐஜி அதிர்ச்சி ஆறாரு. ஏன்னா இது அவரோட பர்சனல் டைரி, இடையில காணாம போயிருக்கும். ஹீரோவுக்கு ஐஜி மேல டவுட் வந்ததும் அவரோட ஆபீஸ்ல இருந்து இந்த டைரி எடுத்திருப்பாரு. அதுல ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் யாருன்னா இறந்து போன கொலைகாரனோட போன் நம்பர் தான். இந்த நம்பர் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, அவனுக்கு உங்களுக்கு என்ன தொடர்புன்னு கேக்குறாரு. ஐஜியும் பதில் சொல்ல முடியாம திணறாரு. இவர் தான் ஹீரோட டீம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கொலைகாரனோட கதையை முடிச்சிருப்பாரு. ஐஜியும் டேவிடும் சேர்ந்துதான் டிஎஸ்பி ஜானை கொலை பண்ண பிளான் பண்ணிருப்பாங்க. அதோட சிஎம்ஐயும் சேர்த்து கொலை பண்ணா கண்டிப்பா கேஸ் திசை மாறிடும், நம்ம தப்பிச்சிடலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோ இந்த கேஸை துப்பறிஞ்சு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறாரு. இதோட இந்த படம் முடியுது.